ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கடவுளிலே தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். எம்ஜிஆர் அவர்களின் ஆசியுடனும் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆசியுடனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் ஆரூர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் 62வது பிறந்தநாள் விழாவை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று காலை 6 மணி அளவில் மருமலை முருகன் திருக்கோயிலில் மாநில ஐடிவின் ஆண்கள் துணைத் தலைவர் திரு சுப்பையனப்பா அவர்களின் ஏற்பாடின் பேரில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு வழங்கி அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அதன் பிறகு கவுண்டம்பாளையம் கல்பனா தியேட்டரில் உள்ள கவுண்டம்பாளையம் கிழக்கு பகுதி சார்பாக நடைபெற்ற சிறப்பு பூஜை மற்றும் அன்னதான விழாவில் கலந்து கொண்டு அங்கே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி அப்பகுதியில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்த கவுண்டம்பாளையம் கிழக்கு பகுதி செயலாளர் அருமை அண்ணன் முத்து அவர்களும் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அருமை சகோதரர் ரகுராம் அவர்களும் மற்றும் வார்டு கழக செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் அதற்கு அடுத்தபடியாக பெரியநாயக்கன்பாளையம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் அருமை அண்ணன் SS பாலு அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் கணுவாய் பகுதியில் 2 இடங்களில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. கணுவாய் பேருந்து நிலையத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொடியேற்றி இங்கு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் கோவை வடக்கு மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் காரமடை ரங்கநாதர் கோயிலில் சிறப்பான வழிபாடும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அங்கு ஏற்பாடுகளை எங்களது கழக அமைப்பு செயலாளரும் காரமடை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளருமான திரு சரவணன் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் செம்மியாண்டவர் கோயிலில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு நிர்வாகிகள் இனிப்பு வழங்கினார்கள். மேலும் இன்று மதியம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வள்ளலார் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏற்பாட்டின் பேரில் சிறப்பு வழிபாடும் மற்றும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. மேலும் இங்கு இந்த சிறப்பான விழாவில் மாவட்ட அணி செயலாளர்கள் இளைஞரணி இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ரகுராம், இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பெருமாள் பாண்டி, அம்மா பேரவை செயலாளர் ரகுராம், மாவட்ட அவைத்தலைவர் சந்திரன் அவர்கள், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மல்லிகா அவர்கள் மற்றும் மாவட்ட
மகளிர் அணி தலைவர் ஈஸ்வரி அம்மாள் அவர்கள் மற்றும் இங்கு பெரியநாயக்கம்பாளையம் தெற்கு ஒன்றியத்தை சேர்ந்த வார்டு கழக செயலாளர்கள், ஊராட்சி கழக செயலாளர்கள் குமரன், வேற எஸ்கேடி சேகர், துரை, கன்னியப்பன் மற்றும் இதர நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு அவைத்தலைவர் துரைசாமி ஜெயக்கொடி, அவைத்தலைவர் ஜெயக்கொடி அவர்களும் மற்றும் இதர தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்தமைக்கு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.